911 என்ற பிரபலமான எண்கள் ராமனையும் ராவண இந்திரனையும் தான் குறிக்கின்றன என்பதை பாபர் மசூதி வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு உறுதி செய்துள்ளது. அயோத்தி தீர்ப்பு நவம்பர் 11 என்றே முதலில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ராமாயணத்தின் மறுபதிப்பு தான் முதலாம் உலகப் போர் என்று சொன்னேன் அல்லவா? அது நிறைவேறிய நாளும் நேரமும் 1918ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 11 மணி. 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி என்பது அதன் 101வது நினைவு நாள். இங்கு 101 என்பது 101 கௌரவர்களை குறிக்கிறது. கௌரவர்களின் வம்சாவழிகள் தானே இன்றைய இஸ்லாமியர்கள். ஆக இராமாயணத்தின் மறுபதிப்பாகிய முதலாம் உலகப் போர் நிறைவேறிய 101வது நினைவு நாளில் பாபர் மசூதி தீர்ப்பு வரவேண்டும் என்பது பல ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செய்யப்பட்டது. ராமர் கோயில் தீர்ப்பு என்பது அவரின் எதிரிகளான ராவண இந்திர இரட்டையர்களை குறித்த 11களில் மட்டுமல்லாது ராமனை குறித்த 9லும் வரவேண்டும் என்பதற்காக தீர்ப்பு 9ஆம் தேதிக்கு கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டதற்கு வேறு காரணமும் இருக்கலாம். இராமாயண போரின் மறுபதிப்பே முதலாம் உலகப் போர் என்பதை குறிக்க 11களில் தீர்ப்பு நிகழுமாறு முதலில் நிச்சயிக்கப்பட்டு 2001 நிகழ்ந்த WTC இடிப்பு என்பதும் இராமாயணத்திற்கான பழிவாங்கலின் சிம்பாலிசம் தான் என்பதை குறிக்க அந்த இடிப்பின் 18வது நினைவு தினமான 2019 9/11க்கு மாற்றப்பட்டிருக்கலாம். 18 என்பதும் ராமனை குறித்த எண்தான். அதாவது இரண்டையும் குறிக்க வேண்டும் என்று முதலில் 11ஆம் தேதி என்றும் பிறகு 9ஆம் தேதி என்றும் திட்டப்படியே மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் இவற்றை நாம் கட்டுடைத்து வெளிப்படுத்திய பிறகும் அதை நிறுவும் விதமாக அதே தேதியில் சற்றும் அச்சமில்லாமல் ஏன் நிகழ்த்தினார்கள் என்பதற்கு 2 காரணங்கள் இருக்கலாம். அந்த தேதிகளின் மீது அவர்களுக்கு அதீத மந்திர நம்பிக்கை இருக்கலாம். இல்லையேல் ஆமாண்டா இப்ப என்னங்கிற என்ற திமிரும் இருக்கலாம். உச்சநீதிமன்றம் 9/11 ரகசியத்தின் பொருளை உணர்த்தியது மட்டுமில்லாமல் நம்ம SV சேகரும் ஆமாண்டா இப்ப என்னங்கிற என்ற தொனியில் 9/11 பற்றி நாம் சொன்னவற்றை உண்மைதான் என்று நிறுவியுள்ளார். நாம் 9/11 பற்றி பேசவில்லை என்றால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஏன் இந்த தினத்தில் வந்தது என்பதை யாரும் யோசித்திருக்க மாட்டார்கள். SV சேகரும் இதை பேசியிருக்க மாட்டார். அவர் பேசியதை அவரது வாயாலேயே கேளுங்கள். நிறைய விஷயம் இருக்கு. எல்லா தேதியும் ஒரே தேதி இல்லை. 9/11க்கும் 11/9க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். இவருக்கு இருக்கும் திமிரை பார்த்தீர்களா? முந்தைய விடயம் செய்யும் போது ஃபாத்திமா இறந்த தேதி எனக்கு பிடிபடவில்லை. ஆனால் நேயர்கள் இதுவும் 9/11 தான் நடந்தது என்ற போது உண்மையில் உறைந்து போனேன். பாபர் மசூதி தீர்ப்பு வந்த அதே தினத்தில் ஃபாத்திமா என்ற அப்பாவி இஸ்லாமிய பெண் மர்மமான முறையில் இறந்திருந்தார் என்றால் இது தற்கொலையாக இருக்க வாய்ப்பில்லை. தற்கொலைக்கு தூண்டப்பட்டு தற்கொலை நிகழ்வது வேறு, தற்கொலை போல காட்டப்பட்ட கொலை என்பது வேறு. ஃபாத்திமா இறந்த தேதி மிகப்பெரிய ஐயத்தை ஏற்படுத்துகிறது. பாண்டியராகிய இமானுவேல் சேகரனார் கொலை செய்யப்பட்ட நாளும் 9/11 தான் என்பதை இங்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பாபர் மசூதி தீர்ப்பு, SV சேகரின் கொழுப்பு, இமானுவேல் சேகர பாண்டியனாரின் கொலை, ஃபாத்திமா லத்தீஃபின் மர்ம சாவு ஆகிய எல்லாம் 9/11 என்பது ராமனோடும் பாண்டியரோடும் தொடர்புடைய எண்கள் என்பதை ஐயந்தெரிவர நிறுவிவிட்டது. முன்பொரு விடயத்தில் யூதர்களை பாடுபடுத்தும் எண்களை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த எண்களை கொண்ட தேதிகளில்தான் அவர்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களை நிகழ்த்துகின்றனர். சான்றாக மகாபாரத போரின் மறுபதிப்பாக நடந்த 2ஆம் உலகப் போரின் இறுதியில் ஜப்பானில் முதல் அணுகுண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி போடப்பட்டது. இங்கு ஆகஸ்ட் என்ற 8ஆம் மாதம் மகாபாரத கிருஷ்ணனையும் 6ஆம் தேதி என்பது மகாபாரத சகுனியையும் குறிக்கிறது. போடப்பட்ட நேரம் 8:15. இங்கு 8 என்பது கிருஷ்ணனையும் 1 + 5 = 6 என்பது சகுனியையும் குறிக்கிறது. ஆக எண்களை கொண்டே காரியங்களை நிகழ்த்தும் மனநோயாளிகள்தான் யூதர்கள். 7, 2, 11, 5, 6, 9, 3 ஆகிய இல்லுமினாட்டி சடங்கு எண்களை நாம் சமீபத்தில்தான் கட்டுடைத்தோம். இதில் 2 திருத்தங்கள் மட்டும். பரசுராம ஜெயந்தி என்பது திருதியை திதி, அதாவது 3ஆம் திதி என்பதால் பரசுராமனின் எண்தான் 3.
பரசுராம கஷேத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலை என்பதால்தான் பரசுராமன் 21 மலை மன்னர்களான சத்திரியரை அழித்த சிம்பாலிசமாக அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையோரம் உள்ள சியாட்டலில் கடந்த 3/11 அன்று தீயால் பாதிப்பு நிகழ்த்த திட்டமிட்டிருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக எண் 3 பரசுராமனையும், எண் 6 சகுனியையும், எண் 9 ராமனையும் குறிக்கும். அடுத்து எண் 2 என்பதும் ராவண இந்திர இரட்டையர்களை குறிப்பதாக நான் முன்பு எண்ணினேன். ஆனால் நண்பர் தட்சிணாமூர்த்தி, ஐயா, இது இருமை தத்துவத்தை அளித்த சிவனை ஏன் குறிக்கக்கூடாது என்றார். அந்த வகையில் பார்த்தால் முக்கண்ணனாகிய சிவன் 3 என்ற எண்ணோடும் தொடர்பு கொள்கிறார். சிவன் யூதர்களோடு போர் புரியவில்லை என்பதால் அவர்கள் சிவனை தமது எதிரியாக பாவித்திருக்க மாட்டார்கள் என்று முன்பு எண்ணியிருந்தேன். ஆனால் சிவனும் யூதர்களின் எதிரிதான் என்பதை ராமாயண மாரீசன் பாத்திரம் நிறுவுகிறது. வார் பிளஸ் ஈசன், வாரீசன், மாரீசன். மலைத்தொடரின் ஈசனாகிய மாரீசனை ராமன் வதம் செய்தானாம். மேலும் ராமாயணத்தில் ஈசனை மிகவும் கேவலமாக சித்தரித்திருப்பார்கள். அதோடல்லாமல் விஷ்ணுதான் ஈசனையே படைத்ததாகவும் புருடா விடுகிறான் யூதன். விஷ்ணுவின் காலம் 4000 ஆண்டுகள், சிவனின் காலம் 20,000 ஆண்டுகள். புலித்தோல் கட்டிய ஈசனை பருத்தி ஆடை கட்டிய விஷ்ணு படைத்தாராம். கூச்சநாச்சம் இல்லாமல் பித்தலாட்டம் செய்வான் யூதன். யூதர்களுக்கு விஷ்ணு உட்பட எந்த கடவுளின் மீதும் நம்பிக்கையோ பயமோ இல்லை. இது சத்தியமான உண்மை. இந்தோனேசிய சுனாமி மனிதனால் உண்டாக்கப்பட்டது என்ற புரிதலோடு தசாவதாரம் படத்தில் பட்டாம்பூச்சி பற்றி கமல் சொல்வதை கேட்டால் பிராமணர்களின் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு புரியும். இதுவரை நிகழ்ந்தது கலிகாலம் அல்லவா? ஆனால் இப்போது பிறந்துள்ள சத்திய யுகத்தில் இந்த பாவத்திற்கான பலனை திவ்யமாக அனுபவிக்கப் போகிறார்கள். ஆக சமீபத்தில்தான் 7, 2, 11, 5, 6, 9, 3 ஆகிய இல்லுமினாட்டி சடங்கு எண்களின் ரகசியத்தை நாம் கண்டுபிடித்தோம். ஆனால் 2016ஆம் ஆண்டிலேயே பிராமண நடிகர் சித்தார்த் ஜில் ஜங் ஜக் என்ற படத்தின் மூலம் இவற்றை வெளிப்படுத்தி நமது கருத்து மிகச் சரிதான் என்று நிறுவியுள்ளார். அன்பிற்குரிய ஒரு நேயர் பாண்டி இந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியை பார்க்கச் சொன்னார். பார்த்து உறைந்து போனேன். இந்த படம் வெளிவந்த நாள் 12/2/2016. அப்போது நான் மகாபாரத ஆய்வை கூட தொடங்கவில்லை. 25/2/2017 தான் மகாபாரதம் பற்றிய எனது முதல் ஆய்வு விடியம் வெளியானது. மகாபாரத ஆய்வும் ராமாயண ஆய்வும் தான் பல அதிர வைக்கும் உண்மைகளை வெளிக்கொணர்ந்து கொண்டுள்ளது. ஆனால் இந்த ஆய்வுகள் தொடங்குவதற்கு ஓராண்டுக்கு முன்பே சித்தார்த் என்ற பிராமணர் தங்களை பாடுபடுத்தும் எண்களை அழகாக விளக்கி பிராமணர்கள் உண்மையிலேயே இல்லுமினாட்டிகள் தான் என்பதை நிறுவிவிட்டார். அந்த படத்தின் கிளைமேக்ஸின் காட்சி அமைப்பு இதுதான். சித்தார்த்தையும் அவரது 2 கூட்டாளிகளையும் கொல்ல எதிரிகள் சுற்றி வளைத்து தாக்கத் தொடங்குவார்கள். அவர்கள் எந்தெந்த திசைகளிலிருந்து தாக்க வருகிறார்கள் என்பதை கடிகார டயலின் எண்களை கொண்டு சித்தார்த்தின் கூட்டாளிகள் சொல்வார்கள். அதாவது இவர்கள் கடிகார டயலின் மையத்தில் இருப்பது போலவும் எதிரிகள் வரும் திசையை கடிகாரத்தின் எண்களின் மூலம் குறிப்பார்கள். 7 என்றால் 7ஆம் எண் கொண்ட திசையிலிருந்து தாக்குகிறான் என்று பொருள். இதில் 6ஆம் எண் கொண்ட திசையில் எதிரி வரும் வேளையில் சித்தார்த்தின் கூட்டாளி ஒருவனே இருப்பது போலவும் அவன் கீழே குனிந்த பிறகு அந்த 6ஆம் திசையில் உள்ள எதிரியை சித்தார்த் சுடுவது போலவும் காட்சி வரும். இங்கு 6ஆம் எண்ணுள்ள திசையில் எதிர்ப்படும் சித்தார்த்தின் கூட்டாளி என்பது சகுனியை குறிக்கும். சித்தார்த்தின் எதிரி 6 என்பது முருகனை குறிக்கும். இவ்வாறு சொல்லியே என்னை பார்க்கச் சொன்னார் நேயர் பாண்டி. எனது ஆய்வுகளை சித்தார்த் எவ்வளவு துல்லியமாக சரி என்று நிறுவியுள்ளார் பாருங்கள். இப்போது அந்த காட்சியை பாருங்கள். என்ன பண்ற ஜங்கு? கட்சியா ஒரு தடவை டைம். இன்னும் நீ நிறைய டைம் பார்க்க வேண்டியது ஜங்கு. சுத்தி வளைங்கடா அவனுங்கள.
7 மணி. ஷூட்ட கிளிடா கண்ணெடுத்து பகசம் மறக்க வலியை புதைக்க ஷூட்ட கிளிடா கண்ணெடுத்து கீழ சுடுடா பகசம் மறக்க வலியை புதைக்க உடனடியா ஷூட்ட கிளிடா. ஆக 7, 2, 11, 5, 6 என்ற எண்கள் யூதர்களின் எதிரிகளை குறிக்கும் எண்கள். இங்கு 7 என்பது ஆசீவகத்தையோ அல்லது திருமாலையோ குறிக்கும். 11 என்பது ராவண இந்திரனையும், 5 என்பது பஞ்சபாண்டவரையோ பாஞ்சாலியையோ அல்லது இந்திரனை தனியாகவோ குறிக்கும். 6 என்பது முருகனை குறிக்கும், சகுனியையும் குறிக்கும். 2 என்பது சிவனை குறிக்கும். சிவனை யூதர்களின் எதிரி என்று கொண்டால்தான் ஜில் ஜங் ஜக் என்ற படத்தின் பெயருக்கும் நம்மால் பொருள் காண முடியும். இந்த பெயர் சித்தார்த்தையும் அவரது 2 கூட்டாளிகளையும் குறிப்பது போல தோன்றினாலும் வரலாற்றின் கால வரிசைப்படி வேறு 3 பேரைத்தான் அவை குறிக்கின்றன. சில், ஜில், இது சில்லை கொண்டு கிழித்தெழுதி படையெழுத்தை கொடுத்த முதல் சித்தனான ஈசனை குறித்த சொல். சங்கம், சங், ஜங் என்பது தமிழ் என்ற பெயருக்கு காரணமானவரும் 2ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவருமான நீரூழிக்கால முருகனை குறிக்கும். சக்கரம், சக், ஜக் என்பது சக்கரத்தை கண்டுபிடித்தவரும் ராவணனின் மகனான ஐந்திரனாகிய இந்திரனை குறிக்கும். படத்தின் பெயரிலும் கூட இவ்வளவு சூட்சுமம். சித்தார்த்துக்கு அத்தனையும் அத்துப்படி. ஜில் ஜங் ஜக் படத்தின் தயாரிப்பாளரே சித்தார்த்து தான் என்பது குறிப்பிடப்பட வேண்டிய செய்தி. இவர் கமலஹாசனையே தூக்கி சாப்பிட்டு விடுவார் போலுள்ளது. கமல்தான் தற்கால சகுனி என்றிருந்தேன். சித்தார்த்தும் அந்த பதவிக்கு போட்டி போடுகிறார். சித்தார்த் 9 என்ற எண்ணையும் உச்சரிக்கிறார் பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலையை முழுசா முடியணும்னா 9 சின்ன வேலைகளை பண்ண யோசிக்க கூடாது. இதை சொல்லும் காட்சியில் சிவப்பு பின்புலம் உள்ளது பார்த்தீர்களா? ராமன் சிந்திய ரத்தத்திற்கு பழிவாங்க போகிறார்களா அல்லது நெருப்பால் நம்மை எரிக்கப் போகிறார்களா? வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலையை முழுசா முடியணும்னா 9 சின்ன வேலைகளை பண்ண யோசிக்க கூடாது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல அட்டாக்கு, இன்னும் ஒன்னு இருக்குதுன்னு. ஆக மக்களே, இன்று வெளியாகும் பெரும்பாலான தமிழ் திரைப்படங்கள் நமது அழிவை நாமே பாடுவது போலவும் நமது அழிவை நாமே கொண்டாடுவது போலவுமே எடுக்கப்படுகின்றன. உலகெல்லாமும் இதுதான் நடக்கிறது. ஹாலிவுட் படங்களும் பாலிவுட் படங்களும் கூட மக்களை பயமுறுத்தும்படியும் எதிர்காலத்தில் தாங்கள் நடத்த இருக்கும் அசம்பாவிதத்தை மறைமுகமாக சொல்லும்படியும் தான் எடுக்கப்படுகின்றன. இல்லுமினாட்டி டிஷர்ட் போட்டுக்கொண்டு மண்ணு முட்டு சாலு, என்ன விட்டா யாரு, தொங்க விட்டு துவைக்கும் ரவுச பாரு என்று விஜய் பாடுவதின் பொருள், தமிழர்களே, உங்களது கிணறுகளில் இனி தண்ணீர் இருக்காது. இல்லுமினாட்டிகளாகிய எங்களை விட்டால் உங்களுக்கு இனி கதி இல்லை. உங்களை கட்டி தொங்கவிட்டு அடித்து கொடுமைப்படுத்துவோம் பாருங்கள் என்பதுதான். இந்த பாடலை லட்சக்கணக்கான நமது இளைஞர்கள் பாடும்போது அந்த எண்ண அலைகளின் சக்தியால் அது உண்மையில் நடப்பதற்கே வழிவகுக்கும். நமது அழிவை நாமே பாடலாமா? விஜய் என்ற ஒரு தமிழன் பாடும் பாடலே இப்படி இருந்தால், தமிழர்களின் எதிரிகளான ரஜினி, அஜித், கமல் ஆகியவர்களின் பாடல்கள்
எந்த லட்சணத்தில் இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். இவர்கள் பாடும் பாடல்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நமது அழிவைத்தான் சொல்லுகின்றன. எனவே நமது எதிரிகளின் கைகளில் உள்ள இந்த சினிமா நமது யமன் என்பதை உணருங்கள். இளைஞர்களே, சினிமாவை விட்டு வெளியேறுங்கள். சினிமா என்ற ஊடகம் தமிழர்களை பல வகைகளில் வீழ்த்தியுள்ளது என்பதை ஆழமாக உணருங்கள். அன்றைய கௌரவர்கள்தான் இன்றைய இஸ்லாமியர்கள். ராமர் கோயில் தீர்ப்பின் அங்கமாக அவர்களுக்கு பாஞ்சாலியை, அதாவது 5 ஏக்கர் நிலத்தை வழங்கியிருக்கிறார்கள் என்பது அடுத்து என்ன என்று நம்மை சிந்திக்க வைக்கிறது. தீர்ப்பு வந்த அதே தேதியில் ஐஐடி ஃபாத்திமா மர்மமான முறையில் இறந்திருப்பது நமது சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. அயோத்தியின் உண்மை பெயரான சாக்கெட்டா என்பது மல்லர்களாகிய பாண்டியர்கள் உருவாக்கிய நகரம். ராமாயணத்திற்கு பிறகு மகாபாரதமா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஹேராம் படத்தில் வரும் பாத்திரம் சாக்கெட் ராம், அதாவது அயோத்தியின் பூர்வீக பெயரான சாக்கெட்டா என்ற பெயரால் தான் அவர் அழைக்கப்படுகிறார். அதோடு மட்டுமல்ல, ராமனையே அப்படித்தான் அழைக்கிறார்கள். அயோத்தி ராமா என்று பாடுவதற்கு பதிலாக சாக்கேத ராமா என்று பாடுவதை கேளுங்கள். சாக்கேத ராமா சல மேலரா, சாக்கேத ராமா சல மேலரா, சாக்கேத ராமா சல மேலரா. இது தியாகராஜர் கீர்த்தனை. அயோத்தி அங்கில்லை என்று அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். பாருங்கள். ஹோலோகாஸ்ட் பற்றி நிறைய பேர் கேட்டுள்ளனர். அப்படி ஒன்று உண்மையிலேயே நடக்கவில்லை. 1945களில் ஜெர்மனியின் மக்கள் தொகை என்பது ஏறத்தாழ 2 கோடிகள் தான். அதில் அதிகபட்சம் 4% மட்டுமே யூதர்கள். அவ்வாறெனில் ஜெர்மனியில் அன்று யூதர்களின் தொகை வெறும் 8 லட்சம் மட்டுமே. பக்கத்தில் உள்ள நாடுகளில் இருந்த யூதர்களை சேர்த்து கொண்டாலும் அத்துணை பேரையும் ஹிட்லர் கொன்றதாகவும் வைத்து கொண்டால் கூட 25 லட்சம் கூட வரவில்லை. எனவே 60 லட்சம் யூதர்கள் கொலை என்பது சுத்த பொய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்பவர்கள்தான் யூதர்கள். தங்களின் மீது கழிவிறக்கத்தை ஏற்படுத்தி இஸ்ரேல் என்ற தங்களுக்கான நாட்டை தோற்றுவிக்கவும் ஆன்டிசெமிட்டிக் என்ற ஒடுக்குமுறை சட்டத்தை அமெரிக்காவிலும் ஐரோப்பிலும் கொண்டு வரவும் தான் இந்த பித்தலாட்டம். எனது கருத்துப்படி யூதர்கள் ஜெர்மனியை விட்டு வெளியேற வேண்டும் என்பதே ஹிட்லர் யூதர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. அதற்காக ஹிட்லரையும் பழி தீர்த்தான் யூதன். ஆனால் ஹோலோகாஸ்ட் என்பதெல்லாம் அண்ட புழுகு, ஆகாச புழுகு. திருவள்ளுவர் இந்து முனிவர் அல்ல. தமிழர்களும் இந்துக்கள் அல்ல. அவர் ஆசீவக ஞானி. தமிழரின் சமயமும் ஆசீவகம்தான். இந்து மதத்திற்கு முன்பாக கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து ஏறத்தாழ 9ஆம் நூற்றாண்டு வரை இந்திய பிராமணனின் மதம் என்பது மகாயான புத்த மதம்தான். ஆதிசங்கரனின் காலமான 8ஆம் நூற்றாண்டிலிருந்துதான் ஆசீவக கடவுளரையும் தெய்வங்களையும் திருடி சனாதன மதம் என்ற பெயரில் இன்று இந்து என்று அழைக்கப்படும் மதம் ஆதிசங்கரனால் உருவாக்கப்பட்டது. எனவே இந்து மதம் என்பது இஸ்லாத்துக்கும் இளைய மதம்தான். உண்மையிலேயே 10,000 ஆண்டுகால பழமை வாய்ந்த இந்திய சமயம் என்பது ஆசீவகம் மட்டும்தான். இந்த தெளிவில்லாததால் தான் தமிழறிஞர்களிடம் குழப்பங்கள் நிலவுகின்றன. இந்திரனை பற்றி தெளிவாகவே திருவள்ளுவர் சொல்லியுள்ளார். 5 புலன்களை அடக்கியவனின் ஆற்றல் என்னவென்று அறிய வேண்டுமானால் இந்திரனிடம் கேளுங்கள் என்கிறார். ஐந்தவித்தான் என்பது 5 புலன்களையும் அடக்குவது. எனவே இந்த குறளை காமத்தால் ஏற்படும் தீய விளைவுகளோடு இணைத்து பார்க்கவே இயலாது. அப்படி பார்ப்பதென்பது திட்டமிட்டு தவறான பொருள் கொள்வதுதான். இந்திரனை பற்றி பிராமணன் சொன்ன பொய்க் கதைகளை தமிழறிஞர்கள் நம்புவதால் தான் இந்த அபத்தம் நிகழ்கிறது. இந்திரன் ராமனை கொன்றதால்தான் இந்திரனின் மீது வீண்பழி சுமற்றினான் பிராமணன். அகலிகை மோட்சம் சொல்லும் உண்மை கதையை இராமாயண ஆய்வின் அங்கமாக வெளியிட்டுள்ளேன். தமிழறிஞர்கள் புதிய ஆய்வுச் செய்திகளை தெரிந்து கொள்வதில் நாட்டம் கொள்வதில்லை. பிராமணன் சொன்ன கப்சாக்களை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு பிராமணனோடு போர் செய்து வெல்ல முடியுமா? மடியிலா என்று தொடங்கும் திருமாலை பற்றிய திருக்குறளுக்கு பிராமணனின் வாமன புராணத்தை கொண்டு பலர் பொழிப்புரை எழுதியுள்ளனர். இது அபத்தமல்லவா? திருவள்ளுவர் உலகளந்த பெருமாளான, அதாவது வானாராய்ச்சி சித்தரான திருமாலைத்தான் குறிக்கிறாரே ஒழிய அந்த உண்மையை மறைக்க பிராமணன் சொன்ன வாமன புராணத்தை அல்ல. சான்றாக
வாமன புராணம் உண்மை என்றால் நமது கோயில்களில் மாவலியின் தலை மீது விஷ்ணு கால் வைத்தது போலத்தானே மூலவர் சிலை வடிக்கப்பட்டிருக்க வேண்டும். எந்த ஒரு பழைய கோயிலிலும் அப்படி ஒரு மூலவர் சிலை இல்லையே. ஆனால் உலகங்களை அளந்ததை குறிக்கும்படி காலை விண்ணை நோக்கி தூக்கியபடித்தானே மூலவர் சிலை உள்ளது. எனவே மடியிலா மன்னவன் எய்தும் என்று தொடங்கும் குறள் வாமனனை குறிக்காது. அது வானாராய்ச்சி சித்தரான திருமாலைத்தான் குறிக்கும். எனவே திருக்குறளுக்கு ஆசீவக நோக்கில் புதிய தெளிவுரை எழுதப்பட வேண்டும். திருக்குறளின் முதல் அதிகாரம் கடவுளர்களான சித்தர்களை வாழ்த்தித்தான் எழுதப்பட்டது. கடவுள் என்பவர்கள் கடம் எனும் குடத்தில் வைத்து ஜீவ சமாதியான சித்தர்கள்தான். அகர முதல என்று தொடங்கும் முதற்குறளும் தமிழுக்கு சித்திர எழுத்துக்களை வழங்கிய சிவனை வாழ்த்தும் குறள்தான். அனைத்து சித்தர்களும் சிவனை தொழுதே தமது படைப்புகளை தொடங்குவார்கள். எனவே ஆதி பகவன் என்ற சிவனை தொழுதே திருவள்ளுவரும் தனது படைப்பை தொடங்கியுள்ளார். பகவன் என்பது வகையான் வகவான் என்று பல வகை உயர்ந்த குணங்களை உடையவர் என்ற பொருளில் உண்டான சொல். பகவதி என்ற மாரியம்மா வகைவதி என்று பல வகையாக வதிபவள், அதாவது காளியாக, பச்சையம்மாவாக, லட்சுமியாக, சரஸ்வதியாக என்று 7 பரிமாணங்களாக காட்சி தருபவள் என்ற பொருளில் உண்டான சொல். எனவே பகவான் பகவதி என்ற பன்மையை குறிக்கும் சொற்கள் தமிழ் சொற்களே. காவி என்பதும் ஆசீவக உடையல்ல. ஆசீவக உடை வெண்மைதான். தென்னிந்திய பிராமணர்கள் இஸ்ரேலிலிருந்து வந்த யூதர்கள். இஸ்ரேலிய யூதர்கள் எகிப்திலிருந்து வந்தவர்கள். எகிப்திலும் யூதர்கள் கோயில் பூசாரிகளாக இருந்தவர்கள்தான். எகிப்து அமைந்துள்ள சகாரா பாலைவனம் செந்தூர நிறம் கொண்டது. சகாரா பாலைவனத்தின் நிறத்திலிருந்துதான் யூதனின் அடிமையான அனுமனும் செந்தூர நிறம் கொள்கிறார். அந்த செந்தூர நிறம்தான் இந்து மதத்தின் காவி நிறம். காவி என்பது அடிமையின் சின்னம். இஸ்லாத்தின் பெயரால் யூதர்களால் ரகசியமாக தொடங்கப்பட்ட கருப்பணிந்த ISIS தங்களது கைதிகளை கொல்லும் போது அவர்களுக்கு காவி உடுத்தித்தான் கொன்றார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே காவி என்பது அடிமையின் நிறம், ஆசீவகத்தின் நிறம் அல்ல. எனவே திருவள்ளுவருக்கு காவி உடுத்துவது கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். கூச்ச நாச்சம் இல்லாமல் அடுத்தவரின் உடைமைகளை திருடுபவன்தான் யூதன். புத்த மதத்தை யூதன் கைப்பற்றி அதன் மூலத்தை அழித்து அதற்கு மகாயானம் என்று பெயரிட்டதால் தான் பௌத்த நிறமும் காவியாகி இருக்க வேண்டும். சில விஜய் ரசிகர்கள் பிகில் படத்தின் நோக்கமோ பாடல்களின் அர்த்தமோ விஜய்க்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அல்லவா என்றனர். இல்லை நண்பர்களே, விஜய் ஒன்றும் தெரியாத பாப்பாவல்ல. எல்லாம் தெரிந்தே சாத்தானுக்கு அடிமையானவர்கள்தான் நடிகர்கள். ஏறத்தாழ அனைத்து நடிகர்களும் இல்லும் நாட்டி ஏஜெண்டுகள்தான். விஜய் காட்டும் இந்த முத்திரையின் பொருள் அவருக்கு தெரியாதா? அஜித் காட்டும் இந்த முத்திரையின் பொருள் அவருக்கு தெரியாதா? ரஜினி கட்சி சின்னமே இல்லும் நாட்டி சின்னம்தான். ரஜினி இதை ஆன்மீக சின்னம் என்று பொய் சொல்லுவார். ஆனால் அது உண்மையானால் சிகரெட் பிடித்தபடி இந்த முத்திரையை அவமதிக்கும்படி அதை காண்பிப்பாரா? ரஜினி பச்சையாக பொய் சொல்லுகிறார். இது ஆன்மீக முத்திரை அல்ல, சாத்தானின் முத்திரை. அதனால்தான் ஜார்ஜ் புஷ்ஷும் இதை காண்பிக்கிறார். ஜார்ஜ் புஷ் லட்சக்கணக்கான மக்களை கொன்று ஈராக்கை அழித்தவர். இப்போது புரிகிறதா இது சாத்தானின் முத்திரைதான் என்று? இந்த சாத்தானின் முத்திரையை தனது கட்சியின் சின்னமாக கொண்டுள்ளதின் மூலம் தமிழர்களே உங்களை அழிக்க வருகிறோம் என்கிறார் ரஜினி. விஜய், அஜித், ரஜினி உட்பட ஏறத்தாழ அனைத்து நடிகர்களும் இல்லும் நாட்டி ஏஜெண்டுகள்தான். கமலின் கட்சி சின்னம் இஸ்ரேலின் ஸ்டார் ஆப் டேவிட் தான். கமல் ஒரு இல்லும் நாட்டியே தான். மிக மிக ஆபத்தான பேர்வழி. 2017 விகடன் விருதுகள் விழாவில் மெர்சல் படத்திற்காக விஜய்க்கு விருதளிக்கும் நிகழ்ச்சியில் கமல் விஜயிடம் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். இது முதல் விருதும் அல்ல, இதோட இது நிற்க போகிறதும் இல்லை. இன்னும் நிறையா வேலை இருக்குது. இதை கொடுப்பதில் எனக்கு சந்தோஷம். நமக்கு நிறைய வேலை இருக்கிறது என்ற இந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள்? அதிமுகவை விமர்சித்துத்தான் கமல் அரசியலில் குதித்தார். மெர்சல் படமும் அதிமுகவை விமர்சிக்கும் படம்தான். அதாவது கமல் சொல்வதைத்தான் விஜய் செய்கிறார். அப்படி வருவனதான் சமீபத்திய விஜயின் படங்கள். அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுவதை கேளுங்கள். தான் செய்வதால் தனக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். அதே சமயம் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது நடந்தால்
அது சரியானதும் கூட என்று பேசுவார். நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் என்று அவர் சொல்லும்போது கமலை காண்பிப்பார்கள். ஏனெனில் சுற்றி இருப்பவர்கள் என்று விஜய் சொல்லுவது கமலைத்தான் என்பது விகடன் குழுமத்திற்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அந்த சரியான வேளையில் கமலை காண்பிக்கின்றார்கள். அதனால தான் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, முகம் கொடுக்கலாம், பார்த்து கொள்ளலாம் என்று சில வசனங்களை மெர்சல் படத்தில் வைத்தேன் என்கிறார் விஜய். கமல் கொடுத்த ஆதரவிலும் தைரியத்திலும் தான் சில வசனங்களை பேசியதாக விஜய் சூட்சுமமாக சொல்லுகிறார். அதற்காக நன்றி என்று விஜய் சொல்லும்போது கமலை மீண்டும் காண்பிப்பார்கள். இந்த மெர்சல் படத்தில் நாம் ஒரு செயல் செஞ்சால் அது நமக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். ஆனால் அதே செயல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தால் அதுதான் சரியானதும் கூட. அதனால தான் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள், சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்தில் நான் பேசினேன். அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட் உண்மையிலே எனக்கு ஒரு படி அதிகமாக ஒரு தைரியத்தையும் ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேங்க்யூ. அது மட்டுமல்ல, கமலும் ரஜினியும் அரசியலில் ஒன்று சேர வேண்டும், அவர்களுக்கு துணையாக தானும் தனது மகனும் இருப்பார்கள் என்று விஜயின் தந்தை சந்திரசேகர் கமல் 60 என்ற நிகழ்ச்சியில் பேசியதை யாவரும் அறிவர். ரஜினியால் தான் ஊழலற்ற அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்று அவர் பேசியுள்ளார். சினிமா டிக்கெட்டுக்கு அரசு நிர்ணயித்த விலையை விட 20 மடங்குக்கும் மேலாக பிளாக்கிலே டிக்கெட் விற்று கோடிகளில் சம்பளம் பெறும் ரஜினியால் ஊழலற்ற ஆட்சியை எப்படி கொடுக்க முடியும்? இது விஜயின் அப்பாவுக்கு தெரியாதா? அனைத்து நடிகர்களின் கதையும் அதுதானே. விஜயும் இப்படித்தானே சம்பளம் பெறுகிறார். விஜய் முதலமைச்சர் ஆனாலும் அவரது ஆட்சியும் மோசமாகத்தான் இருக்கும். அதோடு விஜய் எனும் நடிகர் கமல் எனும் சகுனியால் இயக்கப்படும் ஒரு பொம்மைதான். அது மட்டுமல்ல, திரைத்துறையில் உள்ள நடிகர்கள் அனைவரும் இன்றைய துரியோதனர்கள்தான். இவர்களை பின்னிருந்து இயக்கும் சகுனியார்தான் கமல். மகாபாரதம் தான் இன்று நடந்து கொண்டுள்ளது. ஆகவே திரையுலகில் கிருஷ்ணர்களை தேடி பயனில்லை. அங்கு ஒரு கிருஷ்ணனை கூட நம்மால் காண முடியாது. எனவே திரைக்கு வெளியில் உள்ள கிருஷ்ணர்கள் விரைவாக தமிழ் தேசிய களத்தில் இறங்க வேண்டும். இல்லையேல் தமிழர்கள் மீண்டெழவே முடியாதவாறு அழிக்கப்படுவோம். ஆக நண்பர்களே, கூத்தாடிகளால் நாம் நாசமாய் போனது போதும். இனியாவது தெளிவு பெறுங்கள். இந்தியாவெங்கும் நடிகர்கள் முதலமைச்சர் ஆவதில்லை. விதிவிலக்காக கிருஷ்ணன் வேடம் போட்டு பிரபலமான NT ராமாராவ் மட்டும் ஆந்திராவில் ஒரு முறை முதலமைச்சர் ஆனார். ஆனால் தமிழகத்தில் திரைத்துறையினர்தான் கட்சி நடத்த முடியும் என்ற நிலைக்கு நம்மை தள்ளியது திராவிடம் திட்டமிட்டு செய்த சதி செயல் என்பதை மறவாதீர்கள். கருணாநிதியும் திரைத்துறையினர்தான் என்பதை மறவாதீர்கள். ஊழல் என்பது ஒரு சமூகத்தின் புற்றுநோய். ஊழலை கட்டுப்படுத்தாத சமூகம் அழிவை சந்திக்கும். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டுமானால் அரசியலை சேவையாகவும் தியாக மனப்பான்மையோடு மேற்கொள்ளும் மனிதர்கள் மட்டுமே அதில் ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் முன்வாருங்கள். இங்கு நமக்கு வாழ்வா சாவா என்ற போராட்டம் தொடங்கியுள்ளது. சகுனியின் சாவுக்கு பழிவாங்க தமிழகத்தை அழித்தொழிப்பது என்ற முடிவுடன் தான் பிராமணர்கள் அனைத்து வகை அயோக்கிய திட்டங்களுடன் களமிறங்கியுள்ளனர். SV சேகர் சொல்லுவதை கேளுங்கள். காலகட்டம் கண்டிப்பாக 2021 மாறும். காரணம், தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய ஆதரவு இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்கவே முடியாது. அந்த பிஜேபி ஆதரவோடு தான் அந்த ஆட்சி அமைய முடியுங்கிறது தான் நான் சொல்லிக்க ஆசைப்படுகிறேன். தமிழகத்தில் பிஜேபிக்கு ஆதரவே இல்லை என்ற நிலையில் SV சேகரால் இவ்வளவு திட்டவட்டமாக எப்படி பேச முடிகிறது? வந்தேரிகளான யூத ஆரியர்கள் மண்ணின் மைந்தர்களின் மீது அனைத்து வகையான தீமைகளையும் இவ்வளவு காலமாக ஏவிய இவர்கள் தொடர்ந்து நம்மை அடிமைப்படுத்துவதை இன்னும் எவ்வளவு காலத்திற்கு சகித்து கொள்ளப் போகிறீர்கள்? கடவுளரின் பூமியான தமிழகத்தை சகுனிகளின் பிடியிலிருந்து மீட்டு மீண்டும் சித்தர்கால நீதியாட்சி மலர வைக்க வேண்டுமானால் நல்லவர்கள் அரசியலில் களமிறங்குவது மிகவும் அவசியம். நாம் போராட வேண்டியது அரசுகளிடம் இல்லை. நாம் போராட வேண்டியது நமது மக்களிடம்தான். ஒரு இளைஞர் என்னிடம் சொன்னார், BE படித்தவன் கூட ரஜினி கட்டவுட்டுக்கு பால் ஊற்றுகிறான் என்றார். இதை என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் இது சத்தியமான உண்மை என்றார் அவர். படிக்காத தமிழன் மட்டுமல்ல, படித்தவனும் மயக்கத்தில் தான் வாழ்கிறான்.
இத்தனை ஆண்டுக்கால ஆரிய திராவிட ஆட்சிகள் சாதித்தது இதுதான். தமிழர்களே, வந்தேரிகள் நம்மை திட்டமிட்டு அழிக்கிறார்கள் என்ற உண்மையை உணருங்கள். சினிமாவின் பிடியில் இருந்தும் தொலைக்காட்சி தொடர்களின் பிடியில் இருந்தும் தமிழர்களை மீட்டு அவர்களுக்கு இல்லுமினாட்டி அரசியல், பிராமண அரசியல், திராவிட அரசியல் ஆகியவற்றை விளக்கி தெளிவு பெற வைத்தால் மட்டுமே நமக்கு விடுதலை, இல்லையேல் அழிவுதான். மீண்டும் சொல்கிறேன், நாம் போராட வேண்டியது அரசுகளிடம் இல்லை, நமது மக்களிடம்தான் நமது அறப்போராட்டம் தொடங்க வேண்டும். மக்களை அரசியல் தெளிவு பெற வைத்தால் மட்டுமே நமக்கு நிலையான தீர்வு கிட்டும். ஜெயலலிதா என்ற யூத பெண்ணின் காலடியில் நம் மக்கள் வீழ்ந்து கிடந்ததை அன்று நாம் கண்டிக்க தவறியதால் தான் இன்று இவ்வளவு கேவலமான ஆட்சி நடக்கிறது. காட்டிய பத்திரத்திலெல்லாம் கையெழுத்து போடுகிறான். தமிழக மக்களின் விருப்பத்திற்கு எதிரான அத்தனையும் இங்கு நடைபெறுகிறது. தமிழர்களுக்கு எந்த மரியாதையும் இங்கு கிடையாது. சொந்த மண்ணிலேயே தமிழர்கள் மிரட்டப்படுகிறார்கள். சத்தமில்லாமலும் பல செயல்கள் நடைபெறுகின்றன. காலில் விழுந்தவனை அன்றே நாம் தண்டித்திருந்தால் இன்று அறிவும் தன்மானமும் வீரமும் உள்ளவன் அமைச்சராயிருந்திருப்பான். ஆட்சி இவ்வளவு மோசமானதாக இருந்திருக்காது. நமது முன்னோர்கள் அன்று செய்ய தவறியதற்கு இன்று நாம் தண்டனை அனுபவிக்கின்றோம். இந்த நிலை இனி தொடரக்கூடாது. இளைஞர்களே எதிர்காலத்தை தீர்மானிப்பவர்கள். யூதன் அவர்களை சினிமாவாலும் மீடியாவாலும் சாராயத்தாலும் இலவசங்களாலும் சாய்த்து கொண்டுள்ளான். இந்த அழிவுகளிலிருந்து தமிழ் இளைஞர்களை மீட்பதுவே இனி நமது அரசியல் பணியாக இருக்க வேண்டும். தீவிரமாக முயன்றால் எளிதாக முடியும் செயல்தான் இது. உங்களை நான் கொடிபிடிக்கச் சொல்லவில்லை, போராடச் சொல்லவில்லை. உங்களை சுற்றியுள்ள இளைஞர்களுக்கு உண்மைகளை சொல்லுங்கள். இது நீங்கள் மிக எளிதாக செய்யக்கூடிய செயல். ஆபத்தை அவர்களுக்கு நீங்கள் பொறுமையோடு உணர்த்தினால் போதும். தமிழகம் மீண்டெழுந்து வெற்றி நடை போடும். சினிமா மோகம் கொண்டுள்ள இளைஞர்களை அரசியல் மயப்படுத்துங்கள். இது சத்திய யுகம். விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் பணியை செய்தலே கடவுளை தொழுவதாகும். இதை நீங்கள் விவேகத்தோடு செய்தால் நமது கடவுளர் உங்களுக்கு துணை இருப்பார்கள். சத்திய யுகத்தில் நாம் மீண்டெழுவது உறுதி. எவ்வளவு விரைவாக நாம் செயல்படுகிறோமோ அவ்வளவு விரைவாக நாம் மீண்டெழுவோம். தமிழகம் எங்கும் இயற்கை எரிவாயு குழாய்கள் பதிப்பதும் வீடுகளுக்கு வழங்குவதுமான பணிகள் அசுர வேகத்தில் நடப்பதாக கேள்விப்படுகிறோம். இதற்கு மகாபாரத பின்னணி இருக்குமா என்று எண்ணி பார்க்க வேண்டிய இடத்தில் நாம் உள்ளோம். ஆய்வு செய்யுங்கள்.